டிவிகே தலைவர் விஜய்க்கு ஆதரவு கொடுத்த தொண்டன். சீமான் முழுக்க முழுக்க திமுகவை தான் வாழ்ந்துகிட்டே இருக்காரு சொல்றேன். ஆனா அவர் வந்து வெளியில நடிச்சிட்டு இருக்காரு. கரெக்டா எலெக்ஷன் வரும்போது பாருங்க திமுகவை பத்தி ஒண்ணு கூட பேச மாட்டான். ஒவ்வொரு மேடையிலும் பாருங்க இப்போ வந்து தளபதி மட்டும் தான் பேசிட்டு இருக்கான். அவங்க ஆட்சிக்கு வர ஐடியாவே இல்ல ப்ரோ. யார் எதிர்த்து ஆட்சி வந்தா சொல்லுங்க. திமுக எதிர்த்து வந்தான். ஆனா இப்ப யாரை பத்தி பேசிட்டு இருக்கான்? ஆட்சிக்கு வர நம்ம தளபதியை பத்தி. அப்ப யாரை பத்தி பயப்படுறான்னு சொல்லுங்க. விலை கொடுத்து வாங்கிட்டான், வாயை வாடகை விட்டான். ஸ்டாலின் காலம் முடிஞ்சு போச்சுன்னா உதயநிதி இருக்க இடம் இல்லாம அழிஞ்சு போயிருவாரு. உதயநிதியா தளபதியானி வந்தா தளபதி தான் உதயநிதி ஒண்ணுமே அவன் தலைவரை திரையில தட தரையில தடுனா அப்ப அவன் படத்தை நடிக்கல ப்ரோ. இப்ப கூட எல்லை கேட்டு நடிச்சிருக்கான். அப்ப யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்களா? என்ன ப்ரோ நியாயம்? மக்கள் என்ன முட்டாள் நினைச்சானா? அது வேற ஒண்ணு இல்ல ப்ரோ. எங்க தளபதியை பார்த்தா பயம். நீ தற்கூரிய அணிலின்னு சொல்லிட்டு இரு. மக்களை தான் நீ வந்து கேவலப்பட்டு இருக்க. ஒரு ஓட்டு உள்ளாத பாத்துக்க. போன எலெக்ஷன் 8% வாங்கின. ஆனா அது காரணம் முழுக்க முழுக்க தளபதி ரசிகர்கள் அண்ட் மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள். இந்த தடவை 4% வாங்கிட்டா பேர் மாத்திக்கோமா? கவுன்சிலர் ஆகல, ஒரு எம்எல்ஏ ஆகல. அப்போ ஆட்சிக்கு வந்து ஓடி பயத்துல நம்ம தளபதி எடுத்து மொத்த நடிகர்களையும் இறக்கிட்டான் ப்ரோ. ரஜினி எல்லாம் யார் ப்ரோ? அவன் அந்த காலத்துல வெச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு சுடுகாட்டுல படுத்துக்கன்னு சொன்னவன் சீமான். அவனை ஒரு கேள்வி கேட்கல. இப்ப 6 வருஷம் சார் சொன்னாரு. அவர் சொன்ன உடனே அவருக்கு வந்து காலம் பார்த்து சொல்லிட்டு போறாரு ரஜினி. அப்ப தமிழை பாத்தீங்கன்னா யாரை எடுத்து வந்தாலும் அவர்கிட்ட போய் எம்பி சீட் வாங்கிட்டார். தேமுதிக எங்க இருக்கு? அப்ப மொத்த பேரை விலைக்கு வாங்கி மக்களை முட்டாளாக்கி நமக்கு நாசமாக்கி பண்றதா உங்களுக்கு வேலையை. மக்கள் எல்லாம் சிந்திச்சு செயல்படுங்க. ஒரே வாய்ப்பு விட்டுட்டீங்கன்னா அது 5 வருஷம் நீங்க செத்துக்கலாம்.